ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கணும். அதாவது கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. நம்ம கருப்பண்ணசாமியோட கதவு திறந்தாங்க. ஸோ இந்த கதவு திறக்கும்போது அதை பற்றின ஒரு விவரமான வீடியோ போடலான்னு பார்த்தோம். அந்த சமயம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அந்த இதை பற்றி போட முடியலை. இப்போ என்ன நான் சொல்ல போகிறோன்னா, அந்த கருப்பசாமியோட கதவு அந்த திறக்கும் அந்த நாளில் நாம் கண்ட ஒரு நிகழ்வு தான். அந்த ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரு 1500 அவ்வளோதான், ஒரு 1200 எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய கருப்பண்ணசாமியை கதவு திறக்கிற அன்னைக்கு அழகர் கோயிலில் என்னென்ன நடக்குது, அதாவது நம்ம இடத்துலேருந்து, அதாவது என்னோட பார்வையிலேருந்து நம்ம மருளாடிகள் மற்றும் கிராமத்தில் நம்ம கருப்பண்ணசாமி வழிபடுற எல்லாருக்குமே என்ன சொல்கிறோன்னா, இந்த கருப்பண்ணசாமியை ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள், அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த அழகருக்கு பாத்தியப்பட்ட ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கருப்பண்ணசாமியோட வேஷம் போட்டு, அவரோட வேஷம் போட்டு கச்சை கட்டி முன்னாடி அழகருக்கு முன்னாடி போடுறது ஒரு வழக்கம். அதாவது அழகர் மதுரையை விட்டு இது அழகர் மலையை விட்டு மதுரைக்கு சித்திரை திருவிழாவுக்கு வரும்போதும் சரி, இந்த ஆடி பெருந்திருவிழா தேரோட்டம் அப்பவும் சரி, ஒவ்வொரு நாளும் பல கிராமத்தில் உள்ள மக்கள் அங்கேருந்து மாட்டு வண்டி பூட்டி இங்கே தங்கி இந்த அழகர் கோயிலில் உள்ள இந்த அழகரை வழிபட்டு அங்கேயே சமைச்சு அங்கேயே 1 வாரம் 2 வாரம் தங்கியே அந்த சாமியை வழிபாடு செய்கிறாங்க. ஸோ அந்த இதில் நம்ம பார்த்தது என்னென்னா, இந்த கருப்பண்ணசாமியோட வேஷம் போட்டு ஒவ்வொரு நாளும் திரியாட்டம் எடுக்கிறது, அந்த கருப்பனோட ஒவ்வொரு இது பொருட்களையும் வச்சு சாமி ஆடி போகிறது, அழகருக்கு முன்னாடி போகும்போது அது ஒரு பக்தி பரவசமான ஒரு கிராம திருவிழா. அவ்வளோ பெரிய அழகர் கோயில், அதாவது என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கோயில். அந்த கோவிலில் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை நடக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை, ஒரு புகழ் தான். அதாவது கருப்பண்ணசாமி ஒரு தெய்வம் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்குன்னு. அந்த இதில் நான் பார்த்தது என்னென்னா, இந்த கருப்பண்ணசாமி அந்த வாய் கட்டினது, அதாவது எனக்கு கருப்பசாமி வாய் திறந்து பேசலை, கருப்பசாமி எனக்கு அருள் வருது, ஆனால் உடனே நிற்கிது, அப்புறம் கருப்பண்ணசாமியோட அருள் எனக்கு வரணும், அப்புறம் கருப்பசாமி கோயிலோட பூசாரினா, அப்புறம் இந்த மாசி கல்லறியில் சாமி ஆடுறவங்க, அப்புறம் அருள் வாக்கு சொல்கிறவங்க, அப்புறம் இந்த கோடாங்கி இந்த மாதிரி ஆளுங்க, அப்புறம் கருப்பண்ணசாமி வழிபாட்டில் இருக்கிறவங்க, மேலும் கருப்பண்ணசாமியோட பல பக்தர்னா கோடி பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காண்டி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. பொதுவாக கருப்பண்ணசாமியை பார்க்குறக்காண்டியே வருவாங்க, சாமி கும்பிட்றக்காண்டியே வருவோம். ஆனால் இந்த கதவு திறக்கிற அன்னைக்கு முக்கியமாக என்னென்னா, நம்ம ஒரு கோயிலில் திருவிழா நடத்தியிருந்திருப்போம், இவ்வளோ வருஷமாக திருவிழா நடத்தியிருந்திருப்போம். ஆனால் அங்கே சாமி இறங்கி பேசியிருக்கோம். ஆனால் அந்த சாமி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னு தெரியாது, வாய் கட்டி போட்ட மாதிரி அந்த சாமி வாய் திறந்தே பேசாது. அப்படி இருக்கிற கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அழகர் கோயிலில் கருப்பண்ணசாமி முன்னாடி 101 ரூபா படி கட்டி, அதாவது என்ன சொல்கிறது, என்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் இதோடு நிற்கணும், உன் எல்லையில் நிற்கிறேன், உன் அங்காளி பங்காளி அம்புட்டு தெய்வத்தையும் அழைச்சி இங்கே உள்ள பிள்ளைங்க மேலே தொட்டு விளையாடணும் அப்படின்னு ஒரு இது சொல்லி, அந்த கருப்பண்ணசாமிகிட்ட 101 ரூபா தட்சணை வச்சு உண்டியல்லையோ அதாவது படியில் படி கட்டி என்ன பண்ணிட்டாங்க, வேண்டிட்டு வெளியே அந்த கருப்பண்ணசாமியோட அந்த கோயிலை விட்டு வெளியே அந்த பக்கம், அதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற பக்கமோ அல்லது இந்த அருவாள் சாத்தி வைக்கப்பட்ட பக்கமோ நின்றுக்கிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து கருப்பண்ணசாமி கூப்பிட்றாங்க. அங்கே அருள் இறங்கி ஆடுது. அதாவது என்ன சொல்கிறது, அவங்க ஒரு 10 நாள் 11 நாள் விரதம் இருந்தே வராங்க, இந்த மாதிரி படிக்கட்டி கேட்குறாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நான் உங்களுக்கு இந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த இதை அழைச்சி பார்க்குறாங்க. அழைச்சோன்னா ஒவ்வொருவருக்கு சாமி வருது, ஒவ்வொருத்தவங்களுக்கு சாமி வரமாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு சாமி பேசுது, நான் இருக்கேன், இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிறத, இங்கே கலரிக்கு நான் வரேன், இத்தனை தெய்வத்தை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அப்புறம் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அராக்காயம்மனோட தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்து தொளிச்சாலே போதும், அந்த இடத்துல சாமி வந்துடும். தொழில் இருக்கிற இடமா இருந்துச்சு, எந்த இடத்துலனாலும் சாமி அந்த இடத்துல வாசம் செய்கிறதுக்கு இந்த தீர்த்தம் அவ்வளோ மிகப்பெரிய புனிதமானதாக இருந்திருக்கு. ஏன்னா நான் பார்த்த ஒரு சாமி அழைக்கிறாங்க, அழைச்சிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், சுற்றி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
இந்த திருநீர் வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. அதாவது அவங்க ஊரில் உள்ள மூத்த பெரியோர்கள், ஏற்கனவே மரலாடிய அந்த சாமியாடிகள், பூசாரி எல்லாருமே திருநீர் வைக்கிறாங்க. அப்போல்லாம் இறங்காத அந்த அருள் இந்த தீர்த்தத்தை எடுத்து எல்லாரு மேலேயும் லைட்டாக அப்படி தெளித்து விட்ட உடனே சாமி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படியே ஒரு ஆச்சரியம். இந்த தீர்த்தத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரியுது. அதனால தான் என்னன்னு தெரில, நூபுரகங்கை தீர்த்தத்தை வச்சு தான் கருப்பணசாமியை படியா அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், அழகர் கோயிலில் அழகருக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே உள்ள குடிநீர் அனைத்துமே இந்த நூபுரகங்கைங்கிற ஒரு தீர்த்தத்தில் எல்லாமே அடங்கிறது. அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை பாருங்கள். அந்த இடத்துல நடந்தது கண்கூட நாங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு புல்லரிப்பு இந்தளவுக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு கருப்பசாமி பக்தர் மரலாடியாக இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புல்லரிப்பு வந்துருச்சு. ஸோ அதனால் அதை சொல்கிறேன், உங்களுக்கு அதே மாதிரி சரி, ஏதாச்சும் கருப்பணசாமி சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்க, வந்துட்டு ஒரு 101 ரூபா கருப்பணசாமி முன்னாடி உண்டியலில் போட்டுட்டு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன தப்பு இருந்தாலும் சரி, என் பக்கம் என்ன தப்பு இருந்தாலும் சரி, நான் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், என்னை இதோடு மன்னிச்சு விட்டுரு, இனி எனக்கு எந்த பிரச்சனையெல்லாம் நம்ம காத்துத்தான்னா அந்த கருப்பணசாமி சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ பெரிய காவல் செய்வோம். சின்ன ஒரு குழந்தை கூப்பிட்டா கூட மனமிறங்கி ஓடி வருதுன்னா அது இந்த ஆடி பௌர்ணமி அந்த அழகர் கோயில் கதவு திறக்கும் அந்த நாள் தான். ஏன்னா பல பிரச்சனை எங்கெங்கேயோ இருந்து வராங்க, எவ்வளோ பேரும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டத்தில் இருந்தும் அன்றைக்கி ஆளுங்களை பார்த்தேன். அவங்கவுங்க தெய்வம் சாமி வர்றவங்க, பேசுகிறவங்க, மரலாடியாக இருக்கிறவங்க, பூசாரியாக இருக்கிறவங்க, அம்புட்டு பேர் தீர்த்தத்தை வாங்கி தொழிச்சு கருப்பணசாமி நீ தான் கடைசி வரைக்கும் கூட நிற்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு போகும்போது, கருப்பு கூட வா அப்படிலாம் ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க. என்ன காற்று கருப்பு வெள்ளி சோனி ஏவல் இருந்தாலும் 18ஆம் படியாக எடுத்து நின்று அடித்து தூக்கி எல்லாத்தையும் அக்னியில் போட்டு எரித்து எனக்கு கூட வரணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வாக்கியமும் இப்படி சொல்லிட்டு கருப்பசாமி முன்னாடி ஏதோ ஒரு மனிதனோட பேசுன மாதிரி பேசிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். கருப்பு வாப்பா அப்படின்னா உடம்புல இறங்கி பேசுது டக்கு 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 டக்குன்னு. எப்படி ஒரு ஆச்சரியம் முக்கிய ஒரு தகவல். எதுக்கு இந்த வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கலாம், நீங்களாம் வந்துருங்க அப்படின்னு. என்னோட ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சின்ன ஒரு வேலையினால இன்னைக்கு வந்து சேனலில் பல வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் அடுத்த வருடம், இந்த வருடம் வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை, அடுத்த வருடம் வாங்க, கண்டிப்பாக அழகர் கோயிலுக்கு வாங்க. இந்த நாளை யாரும் இது பண்ணிடாதீங்க. நீங்கள் கதவு திறக்கிறத பார்க்க கூட வேணாம். அந்த நாள் அந்த அழகர் கோயிலில் மிதிச்சாலே போதும், உங்களோட பாவங்கள் புண்ணியங்கள் பாவக்கணக்கு எல்லாமே சரியாக போயிடும். கருப்பணசாமி அம்பட்டையும் வேறையும் அத்தனை பேரையும் காக்கிற தெய்வமாக அவ்வளோ மக்கள் வந்து கருப்பணசாமியை பார்த்துட்டு போகிறாங்க. கோடான கோடி மக்கள் அன்றைக்கி தரிசனம், லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறக்கே ஒரு கண்கொள்ளா காட்சி. கருப்பணசாமியை அந்த சந்தனம் அந்த அளவுக்கு மணக்கிறவளுக்கு சந்தனம் கூடத்தில் அபிஷேகம் பண்ணி அவரோட 18 படிகளுக்கு பூஜை பண்ணி அருவமாக நின்று காட்சி தர தெய்வம் என்றைக்கும் நம்மளை வந்து காத்து கொடுப்பாருங்கிறது அன்னைக்கு நிரூபணமாக ஆயிடுச்சு. இந்த அழகர் கோயிலுக்கு வர்றவங்க பக்கத்தில் வந்து ஒரு உரங்காப்புலி கருப்பணசாமின்னு இருக்குது, அதை மறக்காமல் அதை கும்பிட்டுட்டு போவாங்க. நிறைய பேர் நான் சொன்னதுனால நிறைய பேர் கும்பிட்டேன்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தேன் அண்ணே, அந்த மாதிரி அங்கே உரங்காப்புலி கருப்பசாமி இருந்தார், அவரையும் பார்த்து கும்பிட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் ஒரு மாலை வாங்கி அவரோட கழுத்தையும் அலங்கரித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை அவர் நல்லபடியாக வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த அழகர் கோயிலோட இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வந்து அந்த 18ஆம் படியோட அருளை எல்லாரும் பெற்று செல்லுங்க. இந்த வருடம் ஒரு தவறான ஒரு சின்ன ஒரு பிழையினால் மறந்துட்டோம், இதை விடுங்க. இனி கருப்பணசாமி உங்களுக்கு துணை இருப்பார். அடுத்த வருடம் கண்டிப்பாக எல்லோரும் போங்க. முக்கியமாக மரலாடிகள், அருள் வந்தவங்க, வாய் துறக்காதவங்க, இவங்க எல்லோரும் போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கருப்பசாமி ஏதாச்சும் கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். நம்பிக்கையோடு போங்க. கருப்பசாமியை சரணமையப்பா.